போன நோயிலிருந்து வர முடியாத டாக்டர்களுக்கு போனதை சட்டத்துறையில் உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை இந்த தண்டனை அதில் இருக்குன்னு சொல்லி வந்தாங்களே, எல்லாத்தையுமே விடுபட வைக்கக்கூடிய அருமையான கலை ஜோடக்கலை. அந்த ஜோடக்கலையிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதையோ கற்றுக்கலையோ ஒரு ஜோடருடைய குருநாதராக ஏற்றுக்குங்க. உங்களுக்கு கற்றுக்கிட்ட குருநாதர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தொழிலில் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வழிநடத்த ஜோசியர் உயிரோட எப்பயும் கூட பயணிச்சுட்டே இருப்பாங்க. எந்தெந்த ரூபத்துலையோ எந்தெந்த ஊர்லேயோ எந்தெந்த இடத்துலையும் இருப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்வியலை மாற்றுறதுக்கு சங்கமம் சோழர்களை எப்படி ஒரு புதுமையான ஒரு கொள்கையை கையில் எடுத்ததோ அது மாதிரி நீங்கள் ஜோசியத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு சோழர்கிட்ட கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ரெனியூ பண்ணிக்கோங்க. ஒரு லைசன்ஸ் இருந்தால் இன்னொரு லைசன்ஸை புதுப்பிச்ச மாதிரி, ஒரு வாழ்க்கை முடிஞ்சால் வாழ்க்கையை புதுப்பிச்ச மாதிரி, ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கிறதுனா அந்த திசையில் எப்படி நடக்கணும்னா சாதத்தை தூக்கிக்குவாங்க, தைரியமாக தூக்கிட்டு வாழ்க்கையில் மாற்றுங்க, வாழ்க்கையில் உயருங்க. உங்களை வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தான் ஜோட இருக்குது. உங்களை வாழ்க்கையிலேருந்து வீட்டை விட்ட ஊரை விட்ட விரட்டுறது கிடையாது. இருந்த இடத்துலையே சிறப்பாக வாழ்றதுக்கு தான் இந்த சங்கம சோழ நிலையம் உங்களுக்கு மேலே மேலே வருது. சந்தேகங்கள் இருந்தாலும் சங்கமனோட சோழ நிலையத்துக்கு அவர் ஃபோன் நம்பர் சொல்லுவார், போட்டு விடுவார். அது வந்து பார்த்துக்குங்க. அவர் இந்நேரம்னாலும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவார். எதை செஞ்சாலும் கேட்பாரு. சாதகம் பார்க்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா காணிக்கைன்னு ஒன்று வச்சு பழகுங்க. அந்த காணிக்கை வச்சு பழகினா காரிய வித்தைக்கு காணிக்கை செலுத்து, கடின உழைப்புக்கு கூலியை கொடுத்துருக்கான். உழைக்கிறவனுக்கு கூலி கொடுக்கலன்னு நீ கடங்கார, உழைக்கிறவனுக்கு கூலிக்கு அலைய வச்சா நீ கடங்கார, உழைக்கிறவனுக்கு நீ அந்த கூலியை நிர்ணயம் பண்ணலாம் நீ கடங்கார. ஆனால் காணிக்கை செலுத்தாம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விளையாட்டுத்தனமா ஜாதகம் கேட்டு அவர் விளையாட்டுத்தனமா சொன்னாலும் என்னால முடிஞ்சதுதான் சொல்லி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அந்த காணிக்கை தான் உங்களுக்கு தெய்வத்துக்கு எப்படி நேர்த்திக்கிட மாட்டா உண்டியில காணிக்க போடுறீங்க, எல்லாம் காணிக்க போடுறீங்க. அப்ப ஜோடத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு ஒரு ஜோடர்களை வளர்விக்கிறதுக்காக அல்ல, ஜோடக்கலையை மதித்து உங்களோட தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு தான் காணிக்கைன்னு ஒன்று செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெருகும்னு சொல்லிக்கிட்டு இந்த நிறைவான இந்த செய்தியை இந்த சங்கம அறக்கட்டளை மேலும் மேலும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு சொல்லி நல்ல முறையில் இருந்து உங்களை வாழ்வாங்க வாழ சொல்லி எல்லா உள்ள இறைவனை மனைவி கொண்டு எல்லா உள்ள தெய்வங்களையும் மனைவி கொண்டு மேலும் மேலும் சிறப்பித்து தர வழிகாட்ட ஜோட சங்கம் ரெடியாக இருக்குது. இந்த சங்கமா சோட அறக்கட்டளை ரெடியாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, தெளிவான விஷயங்களை கேட்டுக்கோங்க. இன்னும் மீண்டும் ஒரு முறை ஞாபகத்து காணிக்கை இன்றி பார்க்குற எந்த நிகழ்வும் உங்களுக்கு சுகத்துவத்தை தருவதில்லை. ஒரு முடி காணிக்கைன்னு சொல்கிறீங்க, கோயிலையும் மொட்டை வரைங்க, அது ஒரு காணிக்கை. கன்னிகா தானம்னு சொல்லி வைக்கிறீங்க, ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளைகளை பிடிச்சி கொடுக்கும்போது தானமாக இருந்தாலும் அதில் ஒரு சீதான் 10 பவுனு 10,000 ரூபான்னு ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புறீங்க. உங்கள் பொண்ணை சீதனத்தோடு அனுப்பும்போது நல்லா இருக்கா இல்லையா? நீங்கள் ஜாதகத்தோடு கொடுக்கும்போது முதல்ல அந்த ஜாதகத்தில் வைக்கும் பொழுது வெத்தலை வாக்கு வைங்க, ஒரு பழம் வைங்க, முடிஞ்ச அளவுக்கு 2 பழமாவது வைங்க, வெத்தலை வாக்கு 10 வைங்க. எதுவுமே இல்லையா, நான் வந்த நேரத்தில் பரப்பிட்டு வந்தையா பஸ் இருக்குன்னா சாதகத்தை கொடுக்கும்போது சாதகத்துக்கு மேலே பணத்தை வைத்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வச்சு 5000 தான் இருக்குது. இந்த இடத்துக்கு காணிக்கை எடுத்துட்டு எனக்கு 2 வார்த்தையாவது செய்யுங்க, இந்த ஜாதகத்தை தொட்டு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு காணிக்கையோடு சேர்த்து கொடுக்கப்படும் சாதகங்கள் அழிவை தராது, புதுமையை தரும், வாழ்வாங்க வளர்ந்து பணத்தை தரும்னு சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். காணிக்கை கொடுத்து பாருங்க. காணிக்கை தான் உங்களுக்கு தனத்தை கொடுப்பவன் தனத்தை பெறுவான், தானத்தை கொடுப்பவன் தான விமோசனத்தில் அன்னத்தை ஒரு சுமூகமான ஒரு நல்ல விஷயத்தை பெறுவான்னு சொல்லித்தான் காணிக்கை கொடுத்து பார்க்க சொல்லி உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கா? அப்போ காணிக்கை வாங்க முடியாது, எவ்வளோ